சந்தன்பூர் கிராமத்துல ஒரு பெரிய பணக்காரர் மகேஸ்வர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல 2 பெண் குழந்தைகள் பிறந்துச்சு. அவங்க 2 பேர் தலையும் ஒட்டி இருந்துச்சு. அவங்க பிறந்த கொஞ்ச நாள்லயே ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. செத்ததுக்கு அப்புறம் 2 பெண் குழந்தைகளும் பேயா மாறிடுச்சு. அவங்க 2 பேரும் பேயா மாறினதுக்கு அப்புறம் கிராமத்துல நிறைய பேர் இறந்து போக ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் காலையில மகேஸ்வரோட வேலைக்காரன் பிர்ஜு மகேஸ்வரோட வீட்டுக்கு போனான். அவன் கதவை தட்ட ஆரம்பிச்சான். ஆனா யாருமே கதவை திறக்கல. என்னடா இது, வயல்ல எவ்வளோ வேலை இருக்கு, முதலாளி இன்னமும் தூங்குறாங்களே. முதலாளி, விடிஞ்சிருச்சு, எந்திரிங்க, என்ன உங்களுக்கு இவ்வளோ தூக்கம்? அப்படி நிறைய தடவை கதவை தட்டியும் யாருமே வந்து கதவு திறக்காததுனால பிர்ஜுவுக்கு சந்தேகம் வந்துச்சு. அட என்ன இது, முதலாளி சீக்கிரமாவே எந்திரிச்சிருவாங்களே, என்னமோ ஆயிருக்கு, எப்படியாச்சும் கதவை திறந்து பார்த்தே ஆகணும். இப்படி சொல்லி அவன் கதவை உடைச்சான். ஐயோ முதலாளி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஐயோ, யார் இப்படி பண்ணாங்க முதலாளி? பிர்ஜுவோட அலற சத்தம் கேட்டு கிராமத்து ஜனங்க அங்க வந்தாங்க. முதலாளி. அட பிர்ஜு, என்னாச்சு உனக்கு, ஏன் அலற? ஐயோ, யாரோ மகேஷையும் அவளோட பொண்டாட்டியும் கொலை பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் அந்த ரெட்டை பேய் தான் பண்ணிருக்கணும். ஆமா ஆமா, இப்ப நாமளும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தப்போ அங்க கிராமத்தோட பெரியவர் ஷம்பு வந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து மகேஸ்வர் அப்புறம் அவங்களுடைய பொண்டாட்டியோட ஈமச்சடங்கு செஞ்சாங்க. இதே மாதிரி அந்த ரெட்டை பேயும் யாராவது ஒருத்தவங்களை சாகடிச்சிட்டு இருந்தது. தினமும் இந்த மாதிரி நிறைய பேர் சாகுறதுனால கிராமத்தோட பெரியவர் ஷம்பு ரொம்ப கவலையா இருந்தாரு. இந்த ரெட்டை பேய நாம ஏதாச்சும் பண்ணி ஆகணும், இல்லைன்னா கிராமத்தையே அழிச்சிரும். இதுக்கு அந்த மொட்டை சாமியார் தான் முடிவு கட்டுவாங்க. அடுத்த நாள் காலையில கிராமத்தோட பெரியவர் ஷம்பு சாமியாரை பாக்குறதுக்காக போனாரு. ஓங்க தலைவர், ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனையா? ஆமா, கிராமத்துல அந்த ரெட்டை பேய் எல்லாரையும் கொண்டுட்டே இருக்கு. நீங்க தான் எப்படியாச்சு அந்த ரெட்டை பேய தடுக்கணும், இல்லைன்னா அந்த ரெட்டை பேய் இந்த கிராமத்தையே அழிச்சிரும். பிரச்சனை எவ்வளோ பெருசா இருந்தாலும் எனக்கு அது சின்னதுதான். இந்தாங்க, நான் பூசை பண்ணி வச்ச அற்புதமான மணிகள். இந்த மணியோட ஓசை கேட்டா அந்த பேய் ஓடி போயிரும். ஆனா ஒரு நாள் பிர்ஜு குளிக்கிறதுக்காக போனப்போ அந்த மணியை எடுத்துட்டு போக மறந்துட்டான். இந்த நேரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த ரெட்டை பேய்கள் அங்கே வந்துருச்சு. பிர்ஜு, ஓய் பிர்ஜு, இன்னைக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்க. யார் நீ? அட பிர்ஜு, இவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டியா? நல்லா யோசிச்சு பாரு, அன்னைக்கு நீ கூட தானே இருந்த. நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எங்களை கொன்னீங்களே. ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னையும் முதலாளி கிட்டயே அனுப்பிடுறேன். உன்னை கொன்னதுக்கு அப்புறம் எல்லாரையும் மாறி மாறி கொன்னுடுவோம். இல்ல இல்ல, என்ன கொன்னுறாத. என்ன நம்பி சின்ன குழந்தையெல்லாம் இருக்கு. நான் போனதுக்கு அப்புறம் பட்னியால செத்துரும். இந்த மாதிரி பிர்ஜு பேய்கிட்ட ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த ரெட்டை பேய்கள் அவனோட பேச்சை கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவனுடைய கழுத்தை பிடிச்சி மேல தூக்கிடுச்சு. காப்பாத்துங்க, யாராச்சும் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பிர்ஜுவோட உயிர் போக போகுது அப்படிங்கிறதுக்குள்ள அவனுடைய பொண்ணு அந்த மணியை அங்க எடுத்துட்டு வந்தா. அவ அந்த மணியை ஆட்ட ஆரம்பிச்சா. இதனால அந்த ரெட்டை பேய்கள் பயந்து போய் பிர்ஜுவை கீழே விட்டுருச்சு. இந்த பொண்ணு இங்க எப்படி வந்துச்சு? இந்த கிராமத்துலதான் பொண்ணு பிறக்கும் போதே அவளை கொன்னுடுறாங்களே.
இதான் என்னோட பொண்ணு. கிராமம் சொல்ற பேச்சுக்கெல்லாம் மீறி நான் இந்த பொண்ணை வளர்த்துட்டே இருக்கேன். எனக்கு தெரியும் இந்த கிராமத்து ஜனங்க எனக்கு பொண்ணு பிறந்திருக்குன்னு தெரிஞ்சதோ என்னோட பொண்ணை கொன்னுருவாங்க. அதனால தான் என்னோட பொண்ணை யாருக்குமே தெரியாம மறைச்சி வளர்த்தேன். நீ இந்த கிராமத்தோட விதிகளை மதிக்க மாட்டேன்னா எங்க அப்பா கூட சேர்ந்து எங்களை மட்டும் நீ ஏன் கொலை செஞ்ச? நான் உன்னை கொல்லவே இல்ல, கொல்லாதீங்கன்னு எடுத்து சொல்லதான் நான் போனேன். நான் எவ்வளவு சொன்னாலும் பெரியவரும் முதலாளியும் கேட்கவே இல்ல. 2 பேரும் உங்களை கொன்னுட்டாங்க. இனிமே இந்த மாதிரி நடக்கவே கூடாது. அதனால தலைவரை நீ கொன்னுரு. முக்கியா கிட்ட சாமியார் கொடுத்த மணி இருக்கு. அவனை கொல்றது அவ்வளவு சுலபம் இல்ல. அந்த மணிய நான் எப்படியாச்சும் எடுக்கிறேன். நீங்க 2 பேரும் தலைவரை தீர்த்து கட்டுங்க. பிளான் செஞ்ச மாதிரியே பிர்ஜு ஊர் பெரியவர்கிட்ட இருந்த மணியை எடுத்துட்டு தூரமா தூக்கி போட்டுட்டான். அதுக்கப்புறம் ரெட்டை பேய்கள் அங்க வந்து ஊர் பெரியவரை பிடிச்சிருச்சு. பேய்களை பார்த்ததும் அவனுக்கு புரிஞ்சு போச்சு நாம இனி தப்பிக்க முடியாதுன்னு. அவன் அதுங்க கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சான். ஐயோ ஐயோ, எங்களை மன்னிச்சிரு. நான் தெரியாம உங்களை கொலை பண்ணிட்டேன். நான் பண்ணது பெரிய தப்பு தான். இப்போ உங்களோட ஆத்மா சாந்தியடைய என்ன வேணுமோ நான் அதை பண்றேன். இனிமே என்ன நடந்தா என்ன? இன்னைக்கு எங்களை கொன்ன, நாளைக்கு வேற பொண்ணு கொன்னுடுவ. உன்ன மாதிரி ஆளு உயிரோடவே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ரெட்டை பேய்கள் அவனுடைய கழுத்தை அறுத்து அவனை கொன்னுடுச்சு. அதுக்கப்புறம் கிராமத்து ஜனங்க கிட்ட சொல்லுச்சு, இப்போ நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுங்க. இதுக்கப்புறம் இந்த கிராமத்துல பிறக்கிற எந்த பெண் குழந்தையையும் யாரும் கொல்ல மாட்டீங்கன்னா நாங்க உங்களை விட்டுடுறோம். எல்லாரும் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறோம். இனிமே நாங்க பெண் குழந்தைய கொல்லவே மாட்டோம். நாங்க எங்களுடைய பழியை தீர்த்துக்கிட்டோம். நாங்க 2 பேரும் உங்க எல்லாருக்காகவும் தான் இங்க இருந்தோம். இப்படி சொல்லி ரெட்டை பேய்கள் அங்கிருந்து நிரந்தரமா மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சந்தன்பூர்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் சுதீர் அவனுடைய மனைவி சாந்தாவை கூப்பிட்டுக்கிட்டு கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போனான். அப்போ திடீர்னு வண்டி நடுவுலயே நின்னுடுச்சு. காலநிலையும் மாறுச்சு. பயங்கரமா மழை வர ஆரம்பிச்சது. அதனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இருட்டாகவும் ஆரம்பிச்சது. ஐயோ, இந்த வண்டி இப்போதான் நிற்கணுமா? இந்த நேரத்தில் மழை வேற. காரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு மெக்கானிக் ஷாப் கூட இல்லை. என்னங்க, மழை ரொம்ப அதிகமாக வருதுங்க. நம்ம இங்கே எங்கேயாவது தங்கிடலாமா? இந்த நைட்டில் எங்கே போக முடியும்? அக்கப்பக்கத்தில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்படி சொல்லிக்கிட்டே சுதீர் அக்கப்பக்கத்துல பார்த்தான். அப்போ அவனுக்கு கொஞ்ச தூரத்துல ஒரு வீட்ல வெளிச்சமா இருக்கிறது தெரிஞ்சது. சாந்தா, அங்கே பாரு, அங்கே ஒரு வீடு இருக்கு. அங்கே போய் பார்க்கலாம். நைட்டில் எங்கேயே இருக்கிறது நமக்கு ஆபத்து. அங்கே போனால் யாராச்சும் உதவி பண்ணலாம். சரிங்க, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த வீட்டு பக்கமா போனாங்க. பக்கத்துல போய் பார்த்தாங்க. அது ஒரு பெரிய வீடா இருந்துச்சு. சுதீர் பக்கத்துல போய் கதவை தட்டினான். ஆனா உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. எனக்கு என்ன தோணுதுன்னா, உள்ள எல்லாரும் தூங்குறாங்க போல. நாம இப்போ வெளியே தான் இருக்கணும். அப்போ ரொம்ப வேகமா காத்தடிக்க ஆரம்பிச்சது. கதவு தானாவே திறந்துக்குச்சு. சுதீர் சாந்தாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள போனான். அந்த வீட்டுக்குள்ள எல்லா இடமும் ரொம்ப இருட்டா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் சிலந்தி கூடு கட்டி இருந்தது. வவ்வாலுங்க கூட தொங்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி வீட்டை பார்த்து சாந்தா சொன்னா, எனக்கு இந்த வீட்டை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த வீட்ல பல வருஷமா யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை சாந்தா, பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை. நாம் இன்னைக்கு ஒரு நாள் தான் இங்கே இருக்க போகிறோம். விடிஞ்சதும் கிளம்பிடலாம். அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தப்பவே கதவு தானாவே மூடிக்கிச்சு. அப்போ அங்க ஒரு வயசான பாட்டி கேண்டில் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த பாட்டிய பார்த்து 2 பேரும் பயந்துட்டாங்க. இந்த வீட்ல நான் தங்கி இருக்கேன்.
நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். இந்த வீடு ரொம்ப பெருசு, அதனாலதான் இப்படி இருக்கு. நான் நினைக்கிறேன் நீங்க 2 பேரும் ஏதோ பிரச்சனையில இருக்கீங்க, அதனாலதான் இங்க வந்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் ரொம்பவே நினைஞ்சிருக்கீங்க. போங்க, மேல இருக்கிற ரூம்ல உங்க துணியை மாத்திக்கோங்க. அவங்க 2 பேரும் மேல இருக்கிற ஒரு ரூமுக்கு போனாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பாட்டி கொஞ்சம் துணியை எடுத்துட்டு வந்தாங்க. பாட்டி துணி எடுத்துட்டு வந்ததை பார்த்து சுதீர் கேட்டான், பாட்டி, நீங்க ஒரிச்சுதான் இருக்கீங்க, ஆனா உங்ககிட்ட இந்த துணியெல்லாம் எப்படி வந்துச்சு? இந்த துணி என் புள்ளதும் மருமகளுடையதும். அவங்க இப்போ என் கூட இல்லை. நீங்க சீக்கிரமா தூங்குங்க, ரொம்ப நேரமாயிடுச்சு. அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டி அங்கிருந்து போயிட்டாங்க. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த பாட்டி நம்மள எதுவும் செஞ்சிட மாட்டாங்கல்ல? அது நம்மள ஒண்ணுமே பண்ணாது. நமக்கு உதவி பண்ணிருக்கு. எல்லா பேயும் கெட்ட பேயா இருக்காது. சுதீர் சாந்தா 2 பேரும் துணியை மாத்திட்டு பெட்ல படுத்து தூங்கிட்டாங்க. சுதீர் அங்கிருந்து கிளம்புறதுக்காக காலையில எழுந்திருச்சப்போ சாந்தாவோட உடம்பு ரொம்ப சூடா இருந்துச்சு. அவன் சாந்தா கிட்ட சொன்னா, ஐயோ சாந்தா, உன்னோட உடம்பு ரொம்ப கொதிக்குதே, அப்படியே ரெஸ்ட் எடு, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். அப்போ அந்த வயசான பாட்டி அங்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இரு, எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. வீட்லயே மருந்து இருக்கு, நான் அதை கொடுக்கறேன், சரியா போயிடும். இல்ல, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும், இல்லைன்னா ஜுரம் இன்னும் அதிகமாகும். நான் தான் சொல்றேன்ல, வீட்ல இருக்கிற மருந்து கொடுத்தா உடம்பு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பாட்டி கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல மருந்தோட வந்தாங்க. அந்த மருந்த சாந்தாவுக்கு கொடுத்தாங்க. இந்தா, இத சாப்பிடு, உனக்கு உடம்பு சரியா போயிடும். பாட்டி, நீங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்கீங்க, ரொம்ப பாச காட்டினீங்க. உங்களோட உதவியை நான் மறக்க மாட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் பண்றேன். சரிப்பா, கண்டிப்பா சொல்றேன். சாந்தாவும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தா. அதுக்கப்புறம் சாந்தாவுக்கு ஜுரம் கம்மி ஆயிடுச்சு. 2 பேரும் அங்கிருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணாங்க. அப்போ சுதீர் சாந்தா கிட்ட சொன்னா, நீ போய் பாட்டிக்கு நன்றி சொல்லிட்டு வா, போ. சாந்தா அந்த பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வீட்ல எல்லா இடத்துலயும் தேடினான். அப்போ ஒரு ரூம்ல அந்த பாட்டி உக்காந்து அழுதுட்டு இருந்ததை பார்த்தா. என்னாச்சுமா உங்களுக்கு? ஏன் அழுவுறீங்க? அந்த பாட்டியோட கையில அவங்களுடைய பிள்ளையோட படம் இருந்துச்சு. அப்போ சுதீரும் அங்க வந்து அந்த பாட்டி கிட்ட கேட்டான், பாட்டி, என்னாச்சு? ஏன் சோகமா இருக்கீங்க? சொல்லுங்க பாட்டி. இது என்னுடைய மக ரோஷன். இவன் படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போனான். ஒரு நாள் அவன் பொண்டாட்டி கூட திரும்பி வந்து என்கிட்ட சொன்னான். அவன் பொண்டாட்டி கூட வெளிநாட்டுல வாழணும்னு சொன்னான். இப்போ அவன் அந்த நாட்டோட குடிமகன்னு சொன்னான். என்னால உன்னை அங்க கூட்டிட்டு போக முடியாது, ஆனா மாசம் மாசம் நான் உனக்கு பணம் அனுப்புறேன், முடிஞ்சா உன்னை வந்து பாக்குறேன்னு சொன்னான். நான் ரொம்ப வயசானவ, நான் அவங்கள நம்பிதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் அவங்கள தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நாள் பணம் அனுப்பிச்சிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் பணம் அனுப்புறத கூட நிறுத்திட்டான். நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், என்னால நடக்க கூட முடியல. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போறதுக்காக படியை விட்டு கீழே இறங்க பார்த்தேன், ஆனா ரொம்ப மயக்கமா இருந்ததுனால படியில இருந்து கீழே விழுந்துட்டேன். அங்கேயே நான் இறந்து போயிட்டேன். அன்னையிலிருந்து இந்த வீட்டில் நான் தனியா தான் இருக்கேன். ரொம்ப வருஷமா அவனுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஆனா இன்னைய வரைக்கும் அவன் இங்க வரல. நீங்க 2 பேரும் இங்க வந்தீங்க, எனக்கு ஏன் புள்ள வந்த மாதிரியே இருந்துச்சு. ஆனா இப்போ நீங்க 2 பேரும் போறீங்க. நீங்க அழாதீங்க, நான் அதை நிறைவேற்றுறேன். நான் உங்களோட மகனை கூட்டிட்டு வரேன். அவங்க வர வரைக்கும் நாங்க உங்க கூடவே இருக்கிறோம், ஒரு மகன் மருமகளா. அடுத்த நாள் வீடு எல்லாமே ரொம்ப வெளிச்சமாயிடுச்சு. சுதீர் அந்த வயசான பாட்டி கிட்ட கேட்டான், பாட்டி, உன் மகனோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் ஏதாச்சும் இருக்கா? இல்லப்பா,
என்கிட்ட அவனுடைய ஃபோன் நம்பரோ இல்லை அட்ரஸோ இல்லை. அவன் எனக்கு பணம் மட்டும்தான் பேங்க்ல அனுப்பிச்சிட்டு இருந்தான். சரி, பேங்கோட பாஸ்புக் கொடுங்க, அதை வச்சு தேடலாம். அந்த பாட்டி அவங்கிட்ட பாஸ்புக்கை கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு சுதீர் அங்கிருந்து கிளம்பிட்டான். சுதீர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதும் உடனே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பா அவனுக்கு புரிஞ்சது இது எல்லாம் அந்த பாட்டியோட வேலை அப்படின்னு. அவன் வண்டியை எடுத்துட்டு பேங்குக்கு போனான். பேங்குக்கு போனதும் அவனுக்கு பாட்டியோட பிள்ளையோட நம்பரும் அட்ரஸும் கிடைச்சிரும். அவன் அந்த பிள்ளையோட நம்பருக்கு டயல் பண்ணி சொன்னான், ஹலோ, நான் பீஜாபுரத்துலேருந்து சுதீர் பேசுகிறேன். உங்களோட பங்களாவை வாங்கணும். அந்த மாதிரி பங்களா ஒன்றுமே இல்லையே, நீங்கள் தப்பான நம்பருக்கு கூப்பிட்டுருக்கீங்க. இல்லை, உங்களோட பங்களா பற்றி தான் நான் பேசுகிறேன். அதில் உங்கள் அம்மா இருந்தாங்க, அவங்க போனதுக்கப்புறம் அந்த பங்களா சும்மாவே இருக்குது. நான் அதுக்கு நல்ல அமௌண்ட் தரேன். சுதீர் சொன்னதை கேட்டு ரோஷன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் சொன்னா, அப்படியா, சரி, நான் 5 நாளில் வரேன். அடாடா, பங்களாவை விற்று நான் பணக்காரனாக போகிறேன். அதுக்கப்புறம் சுதீர் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து பாட்டி கிட்ட சொன்னா, உங்களோட மகன்கிட்ட பேசியாச்சு, 5 நாளில் அவங்க இங்கே இருப்பாங்க. அடுத்த வாரம் ரோஷன் வெளிநாட்டுல இருந்து வீட்டுக்கு வந்தான். கதவு திறந்திருந்ததை பார்த்து ரோஷன் சொன்னா, யாராச்சும் இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? அப்போ அந்த வயசான அம்மா தன் பிள்ளைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சுதீர் கூட அங்க வந்தான். நீங்க ரோஷன் தானே? ஆமா, நான் தான் ரோஷன். இங்க என்ன பண்றீங்க? நான் சுதீர். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். வாங்க, வந்து உக்காருங்க. நான் இங்க உட்கார வரல, இந்த வீட்டை விற்க வந்திருக்கேன். சீக்கிரம் அதை பத்தி பேசுங்க. இதை கேட்டு அந்த பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த பாட்டி சாந்தாவோட உடம்புல புகுந்துடுறாங்க. எவ்வளோ கெட்டவன்டா நீ! ஒரு தடவையாவது உங்க அம்மா உயிரோட இருக்காளா இல்லையான்னு கேட்டியா? அதை கூட கேட்காம அவளுடைய வீட்டையும் வித்து சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறியடா? பணத்து மேல இருக்கிற ஆசையில உனக்கு உயிரை கொடுத்த உங்க அம்மாவை கூட மறந்துட்டியாடா? பாட்டி கோவத்துல அவனை பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சாங்க. நான் உன்னை பாக்குறதுக்காக இத்தனை வருஷமா இங்க காத்துட்டு இருந்தேன்டா. ஆனா உனக்கு இந்த அம்மாவோட பாசம் புரியல. என்ன மன்னிச்சிருமா. பணம் என்ன ஒரு குருடனா ஆக்கிருச்சு. அதுக்கு பின்னாடி ஓடி ஓடி உன்னையே மறந்துட்டேன். என் முன்னாடி வாமா, நான் உன்னை பார்க்கணும். இந்த வீட்லயே உன் கூடவே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பாட்டி சாந்தாவோட உடம்புல இருந்து வெளியே வந்துட்டாங்க. ரோஷனுக்கு முன்னாடி நின்னாங்க. ரோஷன் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சான். பாட்டி அவங்களுடைய பிள்ளைய பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சுதீர், உனக்கு ரொம்ப நன்றிப்பா. உன்னால என்னுடைய கடைசி ஆசை நிறைவேறிடுச்சு. இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாட்டி அங்கிருந்து மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சுதீர் சாந்தாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரோஷன் அவனுடைய குடும்பத்தை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுல வாழ்றதுக்காக வந்தான். ராஜஸ்தானோட ஹைவே பக்கத்துல ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்துக்கு யார் போனாலும் அவங்க திரும்பி வந்ததே இல்லை. நண்பா, எங்கேயாச்சும் வெளியில போலாமா? சரி, ராஜஸ்தான் போலாம். சரி, எல்லாரும் பேக் பண்ணுங்க, காலையில போலாம். விக்கி, உன்னோட அண்ணன் வரானா? இல்ல, என்னால வர முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. காலையில 3 பேர் நண்பர்களும் ராகுலோட கார் எடுத்துட்டு புறப்பட்டாங்க. ஒரிசால இருந்து ராஜஸ்தான் ரொம்ப தூரமா இருந்துச்சு. அப்படி போயிட்டே இருக்கும்போது நைட் ஆயிடுச்சு. அப்போ திடீர்னு அவங்க காரோட பேலன்ஸ் மிஸ் ஆகி கார் ஓரமா போய் இடிச்சிருச்சு. கார் அங்கேயே நின்னுடுச்சு. என்ன இது கரண், எல்லாரையும் சாகடிக்க முடிவு பண்ணிட்டியா? இல்லடா, முன்னாடி நாய் வந்ததுனால இப்படி ஆயிடுச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. எல்லா இடமும் ரொம்ப இருட்டா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் மண்ணை தவிர வேற எதுவுமே இல்லை. நைட் ஆயிடுச்சு, ரொம்ப சோர்வா இருக்கு. இங்கேயே ஒரு கேம்பிங் பண்ணா என்ன? ஆமா, நம்மளுக்கு 2வது ஆப்ஷன் ஒண்ணுமே இல்லை. வண்டியும் ஆஃப் ஆயிடுச்சு. இங்கேயே இருக்கலாம்.
எல்லா பொருளையும் விளையாடுங்க. 3 பேரும் சேர்ந்து அங்க ஒரு டென்ட் போட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, டே மச்சான், கொஞ்சம் முன்னாடி பாரு. ராத்திரியில எவ்வளோ வெளிச்சம். சரி வாங்க போய் பார்க்கலாம், யாராச்சும் அங்க இருக்காங்களான்னு. 3 பேரும் அந்த வெளிச்சம் தெரிஞ்ச இடத்தை நோக்கி போனாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. 3 பேரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனாங்க. இந்த ஒதுங்கிய இடத்துல எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆமாடா, எவ்வளோ ராத்திரியா இருக்கு, ஆனா இங்க வெளிச்சமா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள சுத்தி பார்த்துக்கிட்டே 3 பேருமே தனித்தனியா ஆயிட்டாங்க. அப்போ மறுபடியும் அங்க பயங்கரமா இருட்டிடுச்சு. அப்போ அங்க பயங்கரமான சத்தம் கேட்கும். எல்லாரும் ஓடி வந்து ஒருத்தங்க மோதிக்கிட்டாங்க. நான் ஒன்று பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருக்கிறது நல்லதில்ல, சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பணும். அப்படி தேடி தேடி அவங்களுக்கு வெளியே போற வழி கிடைக்கும். அவங்க வெளியே போகலாம்னு நினைக்கிறப்போ அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்கும். எங்க போறீங்க? இங்கிருந்து நீங்க வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க வந்தவங்க யாரும் உயிரோட போனதே இல்லை. இன்னைக்கு அந்த நிகழ்வு நடந்து 3 வருஷம் ஆச்சு. ஆனா இப்ப கூட யாராவது அந்த பக்கம் போனா அவங்க நிலைமையும் இதுதான். ஆனா ஒரு பையன் இருந்தான். அவன் தன்னுடைய வேலையையும் விட்டு அங்க நடக்கிற இன்சிடென்ட் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தான். இதை பத்தி எல்லாமே பயங்கரமாவே இன்டர்நெட்ல இருக்கிற. சோனு எப்பவுமே இந்த மாதிரி ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருப்பான். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் அங்க போகலாம்னு முடிவு பண்ணான். டே விக்ரம், வாடா, அந்த டவுனுக்கு போயிட்டு வரலாம். இல்லப்பா, நான் வர மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு, அதை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. சோனு வேற வழி இல்லாம தைரியத்தை வர வச்சு தனியாவே அங்க போறதுக்கு முடிவு பண்ணான். சோனு அவன் கூட அவனுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு போனான். ஓ, இதான் அந்த டவுனா? சோனு அவனுடைய பேக்ல இருந்து ஒரு எலக்ட்ரானிக் மீட்டர் எடுத்தான். அதை கையில பிடிச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சான். அப்படி நடந்துக்கிட்டே அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்தான். அப்போ திடீர்னு அந்த மீட்டர் பயங்கரமா சுத்த ஆரம்பிச்சது. அதுல ரெட் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. ஓ, இந்த இடம் சொன்ன மாதிரியே பயங்கரமான இடம் தான். சோனு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சான். ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது மீட்டர்ல இருந்து பயங்கரமா சத்தம் வர ஆரம்பிச்சது. அதை பார்த்து பயந்து ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போக முயற்சி அப்போ அங்க மீட்டர் ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல மீட்டர் பஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ சோனுவுக்கு தெரிஞ்சது இந்த ஹாஸ்பிட்டல் சாதாரண ஹாஸ்பிட்டல் இல்ல, இங்க ஏதோ தப்பா நடக்குது. என்னடா இது, இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு, இத பத்தி எனக்கு தெரிஞ்சே ஆகணும், நான் ராத்திரி வரைக்கும் இங்க இருந்துதான் ஆகணும். சோனு தைரியத்தை வர வச்சு அங்கே நின்றுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் யாருக்கோ கால் பண்ணான். சார், என்னோட கரியர்ல எவ்வளவு பயங்கரமான இடத்தை பார்க்கவே இல்லை. ஆமா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துல இருட்டிடுச்சு. ஹாஸ்பிட்டலோட சூழ்நிலையே மாறிடுச்சு. பகல்ல அந்த ஹாஸ்பிட்டல் இருட்டா இருந்துச்சு. ஆனா இப்போ விளக்கு வெளிச்சத்துல பளிச்சுன்னு இருந்தது. அதுக்குள்ள பேஷண்ட்ஸும் இருந்தாங்க. நான் ஏதாச்சும் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் தான் ஆகணும். சோனு மெதுவா உள்ள போனான். அங்க பேஷண்ட்ஸ் இருந்தாங்க, டாக்டரும் கூட. நூற்றுக்கணக்கான பேஷண்ட்ஸ் மற்றும் சில வேலையாட்களும் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெருசா இருந்துச்சு. சோனு மெதுவா நடந்துக்கிட்டே முன்னாடி போய் ஒரு இடத்துல வழுக்கி விழுந்தான். திடீர்னு எல்லா இடமும் இருட்டிடுச்சு. அங்க பயங்கரமான அமைதி இருந்தது. நிலைமை சரியில்லை, நான் வெளியே போய் ஆகணும். அப்படி அவன் திரும்பினப்போ அவனோட டார்ச் லைட் வெளிச்சத்துல ஒரு பயங்கரமான பேய் தெரிஞ்சது. சோனு பயத்துல அவன் கையில இருந்த டார்ச் லைட்டை கீழே போட்டுட்டான். எல்லா இடமும் ரொம்ப இருட்டா இருந்துச்சு. பயங்கரமான குரல் கேட்டுட்டு இருந்தது. யாராச்சும் என்ன காப்பாத்துங்க, என்னை வெளியே கூட்டிட்டு போங்க. அவனுடைய அலறல் சத்தத்துக்கு நடுவுல யாரோ கதவை திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. அப்போ அங்க 4-5 டார்ச் லைட்டோட வெளிச்சம் தெரிஞ்சது. சோனு, நாங்க பேசுறது கேக்குதாப்பா? கேட்டுச்சுன்னா சொல்லு, நாங்க வந்துட்டு உன்னை காப்பாத்த.
சார் கேக்குது. நான் இங்க இருக்கேன், என்னை காப்பாத்துங்க. குரல் கேட்ட பக்கம் எல்லாரும் டார்ச் வெளிச்சத்தை காட்டினாங்க. அப்படி காட்டும்போது அங்க அந்த பேய் சோனுவோட காலை பிடிச்சிட்டு இருந்துச்சு. சோனு தரையில விழுந்து தவிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை நீ விட்டுடு, இல்லைன்னா உனக்கு நல்லதில்ல. நீ என்னையே மிரட்டியாடா முட்டாள், நீயும் கூட உயிரோட இருக்க மாட்ட. அப்போ அந்த பேய் ப்ரொஃபஸரை தாக்கும். ப்ரொஃபஸர் கீழே விழுந்துருவாரு. அங்க இன்னும் நிறைய பூதங்கள் வரும். அந்த பூதங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சோனுவை கொல்றதுக்கு முன்னாடி வந்தப்போ, சீக்கிரமா அந்த பேகை திறங்க, அதுல சிவப்பு துணியில இருக்கிற அதை சீக்கிரமா எடுங்க, இல்லைன்னா ஆபத்து. அப்போ அங்க இருந்த ஒருத்தன் அந்த துணியில இருந்து 4 எலுமிச்சை பழத்தை எடுப்பான். அதை பார்த்ததும் அந்த பேய் எல்லாமே பயந்து மறைஞ்சிடும். சோனு இன்னும் தரையிலேயே தான் இருந்தான். அப்போ அங்க ரொம்ப அமைதியா இருந்தது. தேங்க்யூ சார், நீங்க வந்ததால நான் பொழைச்சேன். இன்னும் முடியல சோனா, ஆபத்து இன்னும் இருக்கு. ஆனா பேய் இங்கிருந்து போயிருச்சே, அப்புறம் என்ன ஆபத்து இருக்கு? அந்த பேய் எல்லாம் இங்கிருந்து மட்டும்தான் போயிருக்கு. நம்ம பண்ண தப்ப அது மன்னிச்சிருச்சு. இனிமேதான் நமக்கு ஆபத்து ஆரம்பிக்கும். அதையெல்லாம் தடுக்கிறது எப்படி சார்? சொல்ற, இந்த லாக்கெட்டை உன்கிட்ட நீ வச்சுக்கோ. ப்ரொஃபஸர் எல்லாருக்கும் ஒரு லாக்கெட் கொடுத்தாரு. எல்லாரும் அந்த லாக்கெட்டை மாட்டிக்கிட்டு அங்க இருந்த மெயின் ஹால்ல எலுமிச்சை பழத்தை வச்சு அது மேல தீர்த்தத்தை தெளிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. அவன் மயங்கி விழுந்ததை பார்த்து எல்லாரும் ரொம்பவே பயந்துட்டாங்க. இப்போ நம்ம கிட்ட டைம் கொஞ்சம் தான் இருக்கு. பேக்ல இருக்கிற அந்த சிவப்பு பவுடரை எடுத்துக்கோங்க. நான் சொல்லும்போது அந்த பவுடரை தூவி விட்டுருங்க. அவன் மயங்கி விழுந்திருந்தாலும் அவனுக்கு வேர்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ சோனு அங்க வச்சிருந்த எலுமிச்சை பழத்தை பார்த்தான். சார், அங்க பாருங்க, எலுமிச்சையோட கலர் சிவப்பா மாறிடுச்சு. எல்லாரும் அந்த எலுமிச்சை பழத்தை பார்த்துட்டு இருக்கிறப்போ அங்க திடீர்னு ஒரே புகை மூட்டமா ஆயிடும். அப்போ அந்த பேய் அங்க வரும். அந்த பேயோட பயங்கரமான உருவத்தை பார்த்து எல்லாரும் பயந்துடுவாங்க. ஆனா எல்லாரும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சு, சோனு பவுடரை தூவு. சோனு அந்த பவுடரை போட்ட உடனே நிறுத்துங்க, எங்களுக்கு முக்தி வேணும். நாங்க 12 வருஷமா எங்களுக்கு முக்தி கொடுக்கறவங்களுக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் இங்க வந்தவங்க எல்லாருமே அவங்கவங்க உயிரை பத்தி தான் கவலைப்பட்டாங்க. எங்களை பத்தி யாருமே கவலைப்படவே இல்லை. அப்படி என்னாச்சு உனக்கு? எல்லா பூதங்களும் ஒன்னா சேர்ந்து, நான் இந்த ஹாஸ்பிட்டலோட டீன். இந்த ஹாஸ்பிட்டல் ஊனமுற்றவர்களுக்காக எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நாள் திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல நெருப்பு பிடிச்சிருச்சு. எல்லாரும் ஊனமுற்றோர் அப்படிங்கிறதுனால யாராலையும் ஓட முடியல. அவங்கள காப்பாற்றணும்னு போன நாங்களும் அதே நெருப்புல மாட்டி எங்க உயிரை விட்டோம். ஆனா எங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே வரல. உங்களோட வலி என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா உனக்கு பழிவாங்க எந்த மாதிரியான உரிமை இல்லை. அதனால நீங்க இந்த இடத்தை விட்டு போயாகணும். சோனு பேக்ல இருந்து அந்த பவுடரை எடுத்து எல்லா பூதத்து மேலேயும் அதை தூவுனான். அந்த பூதத்துக்கு மேல கூட, நான் இப்போ உனக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். இப்போ என்னோட தம்பி விக்கியோட ஆத்மா சாந்தி அடையும். எல்லா பூதங்களும் ஒன்னொன்னா மறைஞ்சிடும். ஒரு பெரிய சத்தத்தோட அந்த பேய் கூட அங்கிருந்து மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேற எந்த இறப்பும் நடக்கல. ஆனா இப்போ கூட அந்த ஹாஸ்பிட்டல் யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருந்துச்சு.